அதே நேரத்துல எனக்கு ரொம்ப பிடித்தமான பைபிள் வரி, நான் இங்க இருக்கிறதுனால எனக்கு என்ன அது வருதா என்னன்னு தெரியல, மனசுக்குள்ள வருது, அதனால நான் சொல்றேன். விசுவாசம் எப்படி இருக்கணும் தெரியுமா? நாங்க சொல்லுவோம், ஊசி ஒட்டகத்தின் காதுகளில் ஊசி நுழையுமா? நுழையும். ஏனென்றால் அது கீழ்ப்படிதல் தானே. இஸ்லாம்ன்றது என்ன? ஜஸ்ட் சப்மிஷன். ஆமா, அப்படிதான். இது நம்புவதுதான். இந்த விசுவாசம் இருக்குல்ல, இந்த விசுவாசத்தை பைபிள் எப்படி சொல்றது பாருங்க. அந்த பெண்ணினுடைய பெயர் எனக்கு தெரியவில்லை. ரத்தப்போக்கு நிறைய இருக்கிற ஒரு பெண், அவளுக்கு நிறைய ரத்தப்போக்கு, எங்க போனா குணமாகும் தெரியல. அவளுக்கு சொல்லப்படுது, நமக்கு மசிஹா மேசையான்னு சொல்றாங்கல்ல, மசிஹானா என்ன அர்த்தம்னா மரணத்திற்கான மருத்துவர்னு அர்த்தம். நபிகள் வரிசையில் உயிர் தரக்கூடிய ஒரு ஆற்றல் நபிமார்களிடத்திலேயே இயேசு கிறிஸ்துக்கு தான் வழங்கப்பட்டது. ரூ கொடுக்கப்பட்டது. அவர்கிட்ட போனா குணமாயிரும் சொல்றாங்க. இந்த அம்மா நம்பிடுச்சிங்க, அவ்வளவுதான். குழந்தைகள் கவனம், நம்பிடுச்சு. ஒண்ணு நம்பி என்ன பண்றா அந்த பொண்ணு, போறா. இயேசு கிறிஸ்து வர்றார். வந்த உடனே அந்த கூட்டம் பயங்கரமா இருக்கு, அவர் அப்படியே கொண்டு போறாங்க. நிறைய பேர் இருக்கிறாங்க, அவளால அங்க கிட்ட போக முடியல. போயிட்டாங்க கிட்ட, எப்படியோ போனா, இருந்தாலும் அவருடைய மேல் அங்கி இருக்குல்ல, அந்த அங்கியை பிடிச்சிட்டா. அது அப்படியே கொண்டு போயிட்டாங்க, அவ்வளவுதான், விட்டுருச்சு, கையில இருந்து விட்டுட்டா. போனா கிட்ட போனா பிடிச்சிடலான்னு போனா ரஷ், போயிட்டான். எல்லாரும் போயிட்டாங்க, அவ சோகமா உட்கார்ந்துட்டா. கொஞ்சம் தூரம் போன அப்புறமா தலைவர் கேட்கிறார், இயேசு கிறிஸ்து, இந்த கூட்டத்தில் யார் என்னை தொட்டது? கூட இருக்கிறவங்க சொன்னாங்களா, ஆயிரக்கணக்கான பேர் வந்திருக்கிறாங்க ஆண்டவரே, எல்லோரும் தான் உங்களை தொட்டார்கள், யாரை என்று சொல்வது இல்லை, யாரோ ஒருவர் என்னை விசுவாசத்தினால் பிடித்தார்கள், என் உடலில் இருந்து வல்லமை புறப்பட்டதுன்னாரு. விசுவாசத்தினால் நீங்கள் பிடிக்கின்ற பொழுது இறைவனிடம் இருந்து வல்லமையை புறப்பட செய்ய வேண்டும் என்று பேசுகிறது பைபிள். அந்த வல்லமையை புறப்பட செய்யக்கூடிய விசுவாசம் நம்மிடத்தில் இருக்கிறதா? சர்ச்சுக்கு எல்லாரும் போனாங்க வழிபாடு நடத்துறதுக்கு, மழை வேணும்னு. ஒரு குழந்தை மட்டும்தான் கொடையோடு போச்சு. தந்தரோட நம்பிக்கை அதுக்கு. சிரியா நாட்டில் ஒரு குழந்தை வந்து காலில் குண்டு போட்டு கால் போயிடுச்சுங்க, 5 வயசு குழந்தை. கடத்தி வச்சு ஆபரேஷன் பண்றாங்க. அது ஒரு கேம்ப், ராணுவ கேம்ப். காலில் இது போட்டுட்டு இருக்கிற, தைச்சிட்டு இருக்கக்கூடிய டாக்டரை பார்த்து அந்த குழந்தை பேசினது யூடியூப்ல இருக்கு. நீங்க எல்லாரும் இவ்வளவு அநியாயம் பண்றீங்கல்ல, இவ்வளவு குண்டு போடுறீங்கல்ல, எல்லாரையும் கொல்றீங்க, எங்க அம்மா அப்பா எல்லாரும் செத்து போயிட்டாங்க, உண்மையா சொல்றேன், நான் இத கடவுள்கிட்ட சொல்லுவேன் சொல்லிட்டு செத்துருச்சுங்க அந்த குழந்தை. என்ன நம்பிக்கைங்க அந்த குழந்தைக்கு? நான் கடவுள்கிட்ட சொல்லுவேங்குது அந்த குழந்தை. எனக்கு நடந்தது சொல்றேன். ஏர்போர்ட்ல இருந்து வீட்டுக்கு போறேன், ராத்திரி 2:30 மணி. அந்த ஐயா என்கிட்ட 500 ரூபாய் கேட்கிறார். அவர் நல்ல நம்ம மதத்தை பின்பற்றுகின்ற ஒருத்தர், தாடிலாம் வச்சிருக்கிறார், தொப்பிலாம் போட்டிருக்கார். வந்து வண்டி ஓட்டிகிட்டே போறார். மீர்சாப்பேட்டை வந்துச்சு, இறங்கின உடனே என் வண்டியெல்லாம் எடுத்து, என் பொருளாக எடுத்து வச்ச உடனே அவர் என்கிட்ட 800 ரூபாய் கேட்கிறார். நான் சொன்னேன், 500 ரூபாய் தானே கேட்டீங்கண்ணா. இல்லையே, நான் 800 ரூபாய் தான் கேட்டேங்கிறார். இல்லைண்ணா, என்னம்மா நீங்க வந்து பொய் சொல்றீங்களான்றார். என்ன எனக்கு பொய் சொல்றீங்களான்னு மனசு ஒன்னும் சொல்லலைங்க. நான் பர்ஸ் திறந்து 800 ரூபாவை எடுத்து அல்லாஹ் பார்த்துட்டு இருக்காங்கன்னு கொடுத்தேங்க. அவன் பதறி போட்டுட்டு, சும்மா கிண்டலுக்கு தான் கேட்டேன், என்ன நீங்க இவ்வளவு சீரியஸா எடுத்துக்கிட்டீங்க? இப்ப பயம் இருக்குல்ல, அந்த கொஞ்ச நேரத்துல மறந்திருந்தியா நீ? அந்த வினாடியில் மறந்திருந்தாயா? அதனால்தான் தொடர்ந்து அந்த விஷயங்களில் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இத்தகைய பயிற்சி.